அகசியம் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வை நமக்குள் செலுத்தினோம். இப்போது அகசியம் வாழ்ந்த காலங்களில் அவன் பல பல பச்சளை மூலிகளின் நுகர்ந்தறிந்து அவனுக்குள் நல்ல அணுக்களை உருவாக்கும் இருளை அகற்றும் சக்தி பெற்றான். ஆகவே இந்த மூலிகள் இங்கு இருப்பதனால் நாம் இப்போது ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணுங்கள். அகசியம் பெற்ற பல தாவர மூலிகை சத்துகள் நான் உங்களுக்கு தர வேண்டும். எங்கள் உடல் உள்ள விஷத்தன்மைகள் நீங்க வேண்டும். அகசியனின் பேரருள் நாங்கள் பெற வேண்டும் என்று கண்ணை திறந்து இயங்கி தியானிக்க போது இப்போது பல பச்சளை மூலிகள் உங்கள் நுகரும் அந்த வாசனை வரும். கண்ணை மூடும். அகசியம் பெற்ற பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரன். அகசியம் தாய் கடவுளை பெற்ற விஷத்தை முறித்திடும் அந்த மூலியின் அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. மூலிகள் மனம் வரும். உங்கள் உடலுக்கு செலுத்தும் போது உங்கள் வாய்களிலும் ஒருவிதமான சுவை மாற்றம் தெரியும். அந்த பச்சளை மனத்தின் அந்த சுவை உங்கள் உடல் நாவிலும் இதை தெரிய வரும். உங்கள் உடலில் உமிழ்நீரும் கூடும். அந்த சுவைமிக்க உமிழ்நீர்கள் உங்கள் வாயிலை பெருகும். உங்களுக்கு ரொம்ப இதாய் பிரச்சனை இதே மாதிரி அகசியம் பெற்ற அந்த பேரில் அந்த பச்சளை மூலிகைகள் நான் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று எண்ணுங்க. இப்போ உங்களுக்குள் பதிவு செய்த உணவின் தன்மை கொண்டு அது உங்களுக்குள் சேர்த்து உமிழ்நீரோடு கலந்து உங்கள் ஆகாரத்துடன் கலந்து இந்த இரத்த நாணங்களை கலக்கும். அதே சமயம் நாம் நுகர்ந்து அந்த இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும் என்று அந்த அகசியம் பெற்ற அந்த சர்வ தோஷங்களும் நீக்கும், சர்வ பிணிகளையும் சர்வ நிலையில் நீக்கும் அந்த பச்சளை மனம் பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணிடர்கள். அதே ஏங்கியது தியானி. இப்ப தியானிக்கும் போது உடல நோய் உள்ளவங்களுக்கு இது எதிர்நிலை ஆனப்பின் உடல்ல வழிகூட ஜாய்ச்சி அதை எடுக்க விடாது தடுக்கும். ஆக அதே மாதிரி எண்ணி ஏங்கி என் உடல்ல பழம், என் ரத்த நாணங்களை கிடக்கும், என் உடல்ல ஜீவான்மா பெறும், அதை நல்ல அணுக்களாக உருவாக வேண்டும் என்று இப்படி எண்ணி ஏங்கி ஆக யமா யவா அப்படின்னு சொல்லி இந்த வேதனை எண்ணுவதற்கு மாறாக இதன் உணர்வை செலுத்தினால் நல்ல அணுக்களாக மாறுகின்றது. நாம் எப்படி வாழ்ந்தாலும் குறுகிய காலம் வரும் வரையிலும் இந்த உடல் கொஞ்ச காலமே வளர்கின்றது. இருந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் அகசியம் பெற்ற தீமை நீக்கிய உணர்வுகளை நமக்குள் சேர்த்து 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 இந்த உடலுக்கு பின் நாம் எப்போதுமே பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை